சூப்பர் கிறிஸ்பியா தட்டை செய்யலாமா? பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணில 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் உப்பு, தூளா கட் பண்ண 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தூளா கட் பண்ண 2 பல் பூண்டு, இது இல்லாம 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காரத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி மாவு போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லாவே வெந்திருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கணும். தட்டை உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ தட்டி எடுத்துக்கலாம். நான் சும்மா கையிலேயே வர சைஸுக்கு வர ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலா நீங்க பட்டர் பேப்பர்ல எண்ணெய் தடவிட்டு மாவு வச்சு அதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல அழுத்தி எடுத்தீங்கன்னா ஷேப்பா வந்துடும். நான் சும்மா கதை பேசிக்கிட்டே தட்டி எடுத்துட்டேன். சோ வர விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க கொழுக்கட்டையோட இந்த தட்டை கூட செஞ்சு வச்சு பாருங்களா. ஃபர்ஸ்ட் இதுதான் காலியாகும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அண்ட் தட்டை செய்யறதுக்கு நம்ம ஹீரோ கோல்ட் வினர் சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சோ எண்ணெயை மீடியம் ஃபிளேம்ல சூடு பண்ணிட்டு தட்டைகளை போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். எக்ஸாக்டா 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இந்த சைடு அந்த சைடு ஒரு நிமிஷம் பொரிச்சு